எழும்பி பிரகாசி என் மகனே, எழும்பி பிரகாசி என் மகளே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளின் ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லிப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த 4 மாத காலமாய் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் கண்ணினிமை போல் பாதுகாத்து இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளிலே தெய்வ சமூகத்தில் கடந்து வரும்படியாய் கர்த்தர் பாராட்டின மேலான கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இவ்வளவு நாட்களாக நம்மை பாதுகாத்து வந்தார். இதுவரையும் வழி நடத்தினவர் 100 நாட்களிலும் நம்மை கைவிடாமல் வழி நடத்த அவர் போதுமானவர். இந்த புதிய மாதத்திலும் நம்முடைய கைகளின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து நிச்சயமாக அவர் வழி நடத்துகிற தேவன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையூட்டுகிற ஒரு தீர்க்க தரிசன நிறைந்த ஒரு வார்த்தை இது. இருளான சூழ்நிலையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற துன்பங்கள், தொல்லைகள், பாவங்கள், அவமானங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள் சகலமும் மாறி கர்த்தருடைய வல்லமையினாலே நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாக, அவருடைய மகிமையிலே வெற்றி செலுந்தவர்களாக, கர்த்தருக்கு எழும்பி பிரகாசிக்கும்படியாக நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த புதிய மாதத்தில் அப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்ய அவர் போதுமான தேவன். பார்க்கிறோம், எழும்பி பிரகாசி. வாழ்க்கையிலே சோர்ந்து போன நிலைமையில நீங்கள் முடங்கி போய் காணப்படலாம். எதை செய்தாலும் தோல்வி, எதை எடுத்தாலும் வாழ்க்கையிலே பலவிதமான நஷ்டங்கள், நிமித்தமாய் வேதனையும் துக்கமும் கண்ணீரோடும் கூட காணப்படுவீர்களானால், இந்த மாதத்திலே கர்த்தருக்கென்று நீங்கள் எழும்பி நிற்கிறதான பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய வல்லமை உங்களை பலப்படுத்தி உங்களை அற்புதகரமாக சகலவற்றிலும் வெற்றியை காணும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வார். உன் ஒளி வந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதான பொழுது, உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட இருளாய் காணப்படுகிறதான சகல விதமான காரியங்களை முற்றிலுமாய் அகற்றப்பட்டு ஒளியாய் காணப்படுகிற உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் ஒரு பிரகாசத்தை, ஒரு மகிமையை உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் உண்டு பண்ணுகிற தேவன். கர்த்தருடைய மகிமை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில உதிக்கும். கர்த்தருடைய இந்த வல்லமையும் பிரசனமும் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுகிறதான பொழுது மற்றுள்ளவர்களுக்கு ஆசீர்வாதமாய், மற்றுள்ளவர்களுக்கு வெளிச்சத்தை காட்டுகிறவர்களாக இந்த பூமிக்கிற வாழ்க்கையில மாறும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிருபை செய்வார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தேவனுக்கு எழும்பி நிலுங்கள், அவருக்கு என்று சாட்சிகளாய் வாழுங்கள். இந்த புதிய மாதத்துல உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா இருளுகளும் அகன்றி, எல்லா கஷ்டங்களும், வேதனைகளும், துக்கங்களும் சகலமும் மாற்றப்பட்டவர்களாக ஒரு ஒளி, ஒரு பிரகாசம், ஒரு ஜெயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கும்படியாய் காலை வேளையில் இந்த புதிய மாதத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இந்த வழி நடத்துவார். விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல பிதாவே, தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின் மூலமாய் இது எங்களோடு கூட இடப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட வந்து எங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன், நம்முடைய ஒளியை எங்கள் மேல் வீசுகிற தேவன். அப்பா, நம்முடைய மகிமை எங்களோடு கூட வந்து இந்த மாதம் முழுவதும் வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை கேட்ட யாவரையும் ஆசீர்வதிப்பீரார். அந்த புதிய மாதத்தில் நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில அப்படிப்பட்ட அதிசயங்களும் நன்மைகளையும் தேவன் செய்ய போகிறபடி நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஜனங்களை காரிருள் மூடியதோ, மகிமை உன்மே வெளிச்சமே நீதான், மகிமை உன்மேல் வெளிச்சமே நீதான், பூமிக்கே வெளிச்சம் நீதான், இந்த பூமிக்கே வெளிச்சம் நீதான். எழும்பி பிரகாசி எதிர்காலமே, எழும்பி பிரகாசி என் எதிர்காலமே.